சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. ஐயப்பனுடைய பாடலோட 3வது வரியை சொல்றோம் பாருங்க. பூஜைகள் போடு தூய அன்போடு, பூஜைகள் போடு தூய அன்போடு, பெயரோடு வாழ வைப்பான் ஐயப்பன், உன்னை நல்ல பெயரோடு வாழ வைப்பான் ஐயப்பன். அனைவரும் வாருங்கள் ஐயனை நாடுங்கள், அனைவரும் வாருங்கள் ஐயனை நாடுங்கள், அருள் வேண்டும் அன்பரை எல்லாம் வாழ வைப்பான் ஐயன், அருள் வேண்டும் அன்பரை எல்லாம் வாழ வைப்பான் ஐயன். ஐயப்பா சுவாமி ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா. இந்த பாடலோட அர்த்தத்தை சொல்றேன் பாருங்க. பூஜைகள் போடு தூய் அன்போடு. ஐயப்பனை நினைச்சி எவன் ஒருத்தன் பூஜை செய்யறானோ அவனை பெயரோடு புகழோடு வாழ வைக்கிறான் ஐயப்பன். சிலலாம் பாருங்க, பணங்காசை வச்சுக்கின்னு ஒரு சாமிக்கு பூஜை பண்ணதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஏன்னா முடியாது, உங்ககிட்ட பணம் இருந்தாலும் பூஜை பண்ண முடியாது. நீ தூய அன்போடு அவனுக்கு பூஜை பண்ணணும் நீ நினைச்சாதானே அவனை பூஜை பண்ண முடியும். காசை பார்த்து நீ பூஜை பண்ண நினைச்சா உன்னால முடியாது. இன்னைக்கு பாருங்க, ஐயப்பனை மனதார நினைச்சேன். இந்த இடத்துல இருந்து சொல்றேன், இந்த இடத்துல போய் சொல்லக்கூடாது, சொல்றேன் பாருங்க. 30 பேருக்கு மனதார நான் பூஜை செய்யணும்னு ஐயப்பனை நினைச்சேன். கையில காசு கிடையாது, 10 பைசா கூட. ஆனா அந்த 30 பேருக்கு உண்டான அந்த அன்னதானத்துக்கு ஐயப்பன் வழி செய்கிறான். அதுக்கப்புறம் 50 பேருக்கு வழி செய்கிறான், 100 பேருக்கு வழி செய்கிறான். இன்னைக்கு 500 பேருக்கு அன்னதானம் நடக்கணும். அவன் அருளின்றி அணுவளவும் அசையாது அன்னதான பிரபு அவன். அதுக்குதான் சொல்றேன். அதான் பூஜைகள் அவனை போடணும், தூய மனசோட அவனை சந்தோஷப்படுத்துறோம். அவனை தேடி வர பக்தர் கூடிகளும் அன்னத்தை கொடுத்து அவங்களுடைய மனதையும் குளிரப்படுத்துறோம். அப்ப ஐயப்பன் எவ்வளவு ஒரு பிராப்தம் கொடுக்குறான் பாரு. அதான் சொல்றான் பாருங்க, பூஜைகள் போடு தூய அன்போடு, உன்னை பெயரோடு வாழ வைப்பேன் நான் என்று சொல்கிறான் ஐயப்பன். அதுதான் இன்னைய வரைக்கும் நடந்து இருக்குது பாருங்க. என்ன ஒரு அர்த்தம் பாருங்க. அவனை நாடு பாருங்க, அவனுடைய ஐயனோட அவனை நாடும் போது அவன் உனக்கு அருளை தருகிறான் ஐயப்பன். நீ செய்த பாவ வினைகள் கர்மங்கள் அனைத்தையும் போக்குகின்றான் பகவான் ஐயப்பன். சாதாரண கடவுளாங்க என்ன மாதிரி ஒரு கடவுளை பாருங்க. அனைவரும் வாருங்கள் ஐயனை நாடுங்கள், அருள் வேண்டும் அன்பரை எல்லாம் வாழ வைப்பான் ஐயப்பன். அவனே கிரி என்று, அவனே சரணாகதி என்று, நீயே என் கடவுள், நீயே என் முக்தி, நீயே என் சக்தி, நீயே என் பிரம்மா, நான் சாப்பிடும் ஒவ்வொரு சாதத்திலும் உன் பெயர் உண்டு பகவான் ஐயப்பனே. பாருங்க என்ன ஒரு அர்த்தமான ஒரு அந்த பாட்டு வரி பாருங்க. பகவானை வர்ணிச்சு ஒவ்வொரு பாடலையும் அந்த உயிர் சக்தி இருக்கு பாருங்க. சுவாமியே சரணம் ஐயப்பா, சுவாமியே சரணம் ஐயப்பா, சுவாமியே சரணம் ஐயப்பா, சுவாமியே சரணம், சுவாமியே சரணம் ஐயப்பா, குருவே சரணம்.